ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வழி காலை ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன், அதிகாலை என்னை தேடுகிறவனை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படியே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே நம்முடைய பிள்ளைகளை ஆதாம் ஏவாளை சந்திக்க வந்த ஆண்டவர் எங்களையும் சந்திக்க வந்திருக்கிற கிருபைக்காக என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமொழியிலே நாங்கள் வாசிக்கிறோம், அதிகாலையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை நாங்கள் நம்பி இப்படி சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே முதலாவது நேரத்தையும் முதலாவது மணித்துளையையும் இப்படி சமூகத்தில் கொடுத்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்து பார்க்கிற முதல் நபராக நீங்கள் இருக்கட்டும், நாங்கள் பேசுகிற முதல் நபராக நீங்கள் இருக்கட்டும், நாங்கள் வாசிக்கிற உம்முடைய புத்தகமாக இருக்கட்டும், உம்முடைய ஆலோசனை உம்முடைய இடத்துலேருந்து வரட்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்திரத்திலும் தாசு வரட்டும். ஒரு நாளைக்கு 3 முறையாவது முழங்கால் நின்று ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு தந்திரே, நமக்கு ஸ்தோத்திரம். அதை வழியை போகாதபடி கிருபையாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, இந்த பாடலை நாம் பாடலாம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே, வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்படி விற்றகன்றே, கண் போன போக்கை பின்பற்றினேன் கண்டேன் இல்லை இன்பமே, காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வானால் எல்லாமும் பாதம் சேரும் பாதைகள் நடத்திடுமே, குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மோசே கைகளை விரித்து ஜெபம் பண்ணினான். இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார். உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? எல்லா எதிராளிகளையும் மேற்கொள்வேன். ரெவிதமில
அமிலேக்கியர்களை, தாவீது பெலிஸ்தியர்களை, யோசுபாத்து 4 ராஜாக்களை, ஆண்டவரே தானியேல் காலத்தில் 5 அதிகாரிகளுக்கு முன்பாக ராஜாவும் இணைந்து எதிரையாய் நிற்கும் பொழுது கத்தர் ஜெபித்த பொழுது, கத்தரிடத்தில் ஜெபித்த பொழுது கத்தர் விடுதலை ஆக்கினீர். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது என்னால் உண்டான ஒரு நீதி என்று கர்த்தர் சொல்கிறார். கைகளை உயர்த்தும் பொழுது பரலோகத்தின் தேவன் உங்கள் கரங்களை முதல்ல பார்த்து ஏதோ அவசர உதவி என்று எண்ணி சீக்கிரம் வந்து நாம் விரும்புவதை எல்லாவற்றையும், வேண்டுதல் எல்லாவற்றையும் கேட்டு அப்பொழுதே பதில் கொடுக்க காத்திருக்கு. ஏனென்றால் இது அவசரம். அமிழ்ந்து போகிற சூழ்நிலை, அழிந்து போகிற சூழ்நிலை, மரண இருளுக்குள்ளே போகிற சூழல், மண்ணுக்குள் போகிற சூழல். ஓ எஸ் லார்ட், சோர்ந்து போன எங்களுக்கு கர்த்தர் எங்கள் கரத்தை பிடிச்சு எடுத்து நிறுத்தி கண்மலையின் மேலே எங்கள் நடைகளை உறுதிப்படுத்தி எங்கள் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றி உயர் தலங்களில் ஏறி வர பண்பீராக. ஓ கேன்சர், நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன். பேதுரு, ஒன்றுமில்லாத பேதுரு, ஒரு ஃபிஷர்மேன் பேதுரு, மீன் பிடிக்கிறவன் சொன்னான், வெள்ளியும் இல்லை பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அதே விசுவாசத்தில் அவனை விட மோசமான ஆளாக நான் என் ஆண்டவரை விசுவாசித்தவனாய், என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை நான் உங்களுக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழும்பி நடங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், திருமண தடைகள் விலகட்டும், வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, நோய் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே கர்த்தர் எங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவீராக. எல்லா மரண கண்ணிகள் எங்களை விட்டு விலகட்டும், கடன்கள் விலகட்டும், வீட்டை குறித்து வைராக்கியம், ஓ வீட்டைக்கு நாங்கள் என்ன செய்வோம், எப்படி அதை திரும்ப மீட்போம், இந்த நகையை எப்படி திரும்ப எடுப்போம் என்ற கேள்வியோடு, இந்த அட்மிஷன் எப்படி நடக்கும் என்ற கேள்வியோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வீராக, இன்றே செய்வீராக. வெளிநாட்டிலே வேலைகளை உண்டு பண்ணும், வெளிநாட்டிலே கல்விகளை ஏற்படுத்தும், உன் பிள்ளைகள் சுகித்திருக்க உதவி செய்யும். விசேஷமாக இஸ்ரேல் நாட்டு வாருக்காக நாம் ஜெபிக்கிறோம். இஸ்ரேலி ஈரானும் சமாதானமாய் போகும்படியான கிருபையை தந்து அங்கே ஒரு உயிர் சேதங்கள் ஏற்படாதபடி, கேஷுவல்டிஸ் அதிகமாயிராதபடிக்கு என் தேவன் தடுத்து ஆட்கொள்வீராக. எல்லாம் கரத்தில் தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நேற்றே நான் உங்களுக்கு சொன்னேன், நாம கோரேஸை பற்றி நாம் தியானிக்க போகிறோம் என்று நான் சொன்னேன். கோரேஸ் ஆக்சுவலி ஆண்டவரை அறியாது. நல்லா வாசிக்கிறேன், அந்த வசனத்தை திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதன் பிறகு நான் உங்களோடு கூட சின்ன தாட் ஒன்று ஆவியானவர் உதவி சொல்லி நான் ஜெபிக்க பிரியப்படுகிறேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறது ஆவது. கையை நீட்டுங்க. ஆண்டவரும் கரத்தை பிடிச்சு, நீங்க ஆண்டவர் அறியாதவரா கூட இருக்கலாம், உங்க கரத்தை பிடிச்சு ஆண்டவர் சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன்,
நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்லி கோரேசை பற்றி நாம் இங்க பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் கோரேசை இவ்வளவு நேசிக்கணும் அப்படின்னு பார்த்தா, கோரேஸ் ஆண்டவரை அறியாதவனாக இருந்தாலும் ஆண்டவருடைய பராக்கிரமத்தை அவன் அறிந்து வைத்திருந்தான். அதாவது அவர் யார் என்பதை அவன் உணர்ந்து அவன் வைத்திருந்தான். அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவன் தான் மெய்யான தேவன் என்பதையும், அவரே அன்றி உலகத்திலே வேறு யாரும் தேவன் இல்லை என்பதையும் அவன் நன்றாக அறிந்து வைத்திருந்தபடினால எஸ்ரா புத்தகத்துல நீங்க எஸ்ரா திருப்பிக் கொள்ளுங்க, 543 ரைட். எஸ்ரா, நெகேமியா, ஓகே, ஒன் செகண்ட் 89, ஓகே. முதலாம் அதிகாரம் 3, 4 வசனம் வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்துக்கோங்க. எஸ்ரா முதலாம் அதிகாரம் 3, 4 வசனம். அவருடைய ஜனங்கள் எல்லாரிடத்திலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு கூட அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவான். எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் மீதியா இருக்கிறவர் என்னிடத்தில் தங்கியிருக்கிறானோ அவிடத்திற்கு ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவ ஆலயத்திற்கென்று அவிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புறதுமின்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணிவித்தான். இந்த வசனத்தை நீங்க நிறுத்தி நிதானமா நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார். என்னென்ன? ஆலயத்திற்கு உற்சாகமாய் கொடுத்து அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று. இந்த பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசை எப்பொழுதே தெரிந்து கொண்டார் பாருங்க. அதான் எசையா 45 அதிகாரத்துல நம்ம அவனை குறித்து வாசிக்கும் பொழுது 4 வசனத்துல 45 4 வசனத்துல வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் இருக்கிற புதிர்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கோரேஸ் ஆண்டவரை அவ்வளவு விசுவாசித்தான். அந்த எஸ்ராவில நீங்க பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை நல்லா வாசிங்க, நல்லா கவனிங்க. முதல்ல இருந்து நம்ம வாசிட்டு வரலாம். அவருடைய ஜனங்கள் எல்லா இடத்திலும் எவன் உங்களுக்குள்ள இருக்கிறானோ
அவனோடு கூட அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அதை குறிச்சு வச்சுக்கோங்க. யார் சொல்றது? கோரை சொல்றார். இஸ்ரவேலிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். எலியா வைராக்கியமாய் சொன்னார், கர்த்தரே தெய்வம் என்றால் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பாகால் தெய்வமா இருந்தால் பாகாலை தொழுது கொள்ளுங்கள். எத்தனை நாட்கள் நீங்கள் 2 நினைவுகளாக குந்தி குந்தி நடப்பீர்கள். இங்க ஆண்டவரை அறியாதவன் அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் மிக முக்கியம். நீங்க இன்னைக்கு நம்ம ஆழமா கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப நான் இப்போ இந்த 2 வசனத்தை எஸ்ரா 1 அதிகாரியம் ஏசாயா 45 நான் வச்சுட்டு உங்களோடு கூட நான் பேச விரும்புறேன். நமக்கு முன்பாக பெரிய தடை, வெங்கல கதவுகள், இரும்பு தாழ்பார்கள். அதுக்கு முந்தி வசனம் ஆச்சுன்னா, நமக்கு முன்பாக கோணலானவைகள், நம்மளை கைப்பிடிச்சு நடத்தும்படி நமக்கு ஒருவரும் இல்லை. உங்க வாழ்க்கை ரொம்ப கோணலா போய் கொண்டிருக்கிறதா? எதை எடுத்தாலும் தடையாக இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில வெங்கல கதவுகளை போட்டு இரும்பு தாழ்பாள்களை போட்டு பூட்டி வைத்திருக்கிறாங்களா? எனக்கு ஆவியானவர் கொடுத்த தீர்க்க தரிசன வசனம்னா, இதோ நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கவனிங்க, 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 8ஆம் வசனம், ரெவலேஷன் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் விசுவாசித்தபடியினாலே, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் நீங்க வாசினா உங்களுக்கு தெரியும். இதோ அவர்கள் உங்கள் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படியாக நான் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரம் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்கிறவனெவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவராகிய பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என்னுடைய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுகிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆவியானவர் சிலரோடு ரொம்ப பிரத்யட்சமாக பேசிக் கொண்டிருக்கிறார். கோரேஸ் அவரை அறியாதிருந்தும் அவன் கையை பிடித்து, ஏனென்றால் எஸ்ரா 1ஆம் அதிகாரத்திலே அவன் சொன்ன வார்த்தை, எருசலேமிலே இஸ்ரவேலிலே கர்த்தரே தெய்வம், தேவனே தேவன், வாசம் பண்ணுகிற எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன், வேறு உலகத்துல ஒருவனும் இல்லை. இப்படி ஒரு விசுவாச அறிக்கை நீங்க செய்யும் பொழுது வெளிப்படுத்தல் 3 வருகிற அந்த சபைகளுக்கும் சபை மக்களுக்கும் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் மேல் வரும். என்ன கதவு?
என்ன கோணலானவைகள், என்ன இரும்பு தாழ்பால்கள், என்ன வெண்கல கதவுகள், இதுவரைக்கும் திறக்கப்படாது இருக்கிற பிரச்சனைகள் தான் என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு ஆவியானவர் கோரேச வைத்து தான் பேசுகிறார். கோரேசை போலதான் நம்மையும் பார்க்கிறார். இல்ல இல்ல, உனக்கு முன்பாக ஒரு பெரிய தடை இருக்கிறது, உனக்கு முன்பாக வெண்கல கதவு இருக்கு, நீ வியாதியில குறைவுபட்டு இருக்கிற, பலவீனத்தில் நீ குறைவுபட்டு இருக்கிற, நோய்வாய்ப்பட்டு இருக்கிற, உன் உடல் சீராக இல்ல, நீ சீராக இல்ல, நிறைய பிரச்சனை உனக்கு இருக்கு, உன் குடும்பத்துல கணவன் மனைவி இடத்துல பெரிய பிரச்சனைகளும், பிள்ளைகளிடத்துல பெரிய பிரச்சனைகளும், ரிலேஷன்ஷிப்ல பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அதனால கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை நான் வைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ரொம்ப ரொம்ப வறுமையில என்னதான் இருந்தோம், நிறைய கடன்ல இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னால இதை செய்ய முடியல அப்படின்னு வருகிற பொழுது அவர் நமக்காக வானத்தின் பலகணிகளை அவர் திறக்கிறார். அதனாலதான் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன், கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். இன்னைக்கு கண்களை மூடி கோரேசை மனதில் வச்சு உங்க கைகளை நீட்டி அவரிடத்துல காண்பீங்க. ஆண்டவரே, என் கரத்தை பிடிச்சு நடத்த எவரும் இல்லை, நான் தனிமையில இருக்கிறேன், ஆனா நீங்க தான் தேவன் என்று விசுவாசிக்கிறேன். அதுலயும் குறைவா இருக்கு, அதுலயும் 100% விசுவாசம் இல்லை. உம்மிடத்துல ஒரு விசுவாசம், உலகத்துல ஒரு விசுவாசிலும் ஆற்றிலும் ஒரு கால், சேற்றிலும் ஒரு கால், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு இதோடு நிறுத்தட்டும். நாங்க உங்க மேல ஒரு பயங்கரமான நம்பிக்கையை நாங்க வைக்க போகிறோம். அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றான், எனக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, சிலர் போ என்றால் போவான், சிலர் வா என்றால் வருவான், ஆனா நீங்க எங்க வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, இப்படி வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது பிழைப்பான். இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு, இல்ல, இதுதான் நம்பிக்கை, இதுதான் கோரேசின் நம்பிக்கை, இதுதான் அந்த 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 நோபல் மேனோ அல்லது 100க்கு அதிபதி அவனுடைய நம்பிக்கை. நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே. இன்னைக்கு அப்படி நம்ம பேச முடியுமா ஆண்டவர் இடத்துல? எவ்வளவு நாட்கள், 70 ஆண்டுகள் பெரிய பிரச்சனை, பாபிலோன் என்னை சிறைப்பட்டு இருக்கிற நேரத்துல கோரேஸ் என்ற ஒரு ராஜனை உருவாக்கி அறியாதிருந்தோம், அந்த பாபிலோனிலிருந்து அவளை விடுதலை ஆக்கி அவங்க நாட்டுக்கு திரும்பி அனுப்பி இடிந்த அலங்கத்தையும் ஆலயத்தையும் கட்டும்படியா பொன்னும் பொருளையும் சேர்த்து, இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. இன்னைக்கு உலகத்துல பார்க்கிற காரியம் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு கோரேசை உங்கள் குடும்பத்திலே ஏற்படுத்துவார். அது பெண் கோரேசாக இருக்கலாம், அது மனைவி கோரேசாக இருக்கலாம், கணவன் கோரேசாக இருக்கலாம், பிள்ளைகள் கோரேசாக இருக்கலாம். யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ, நம்புறாங்களோ, அவங்க கரத்தை கர்த்தர் இப்பொழுது பிடிக்கிறார். நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க. ஆமா, முன்னாடி ஃபுல்லா தடை தான், நோ வே, எஸ்கேப் ஆவறதுக்கான வழியே இல்லை. எல்லாம் நிறைய நாட்கள்ல அவ்வளவு ஒரு பெரிய சோர்வுக்குள்ள நாம் கடந்து போகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வாக்குத்தத்த வசனத்தை எனக்கு கொடுத்தார், எங்களுக்கு கொடுத்தார். என் மனைவி நாங்களும் ஜெபிக்கின்ற பொழுது, பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது என் வாழ்க்கையில எல்லாம் மூடப்பட்டு விட்டாயிற்று. அதிகாரிகள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் கூட அக்செப்ட் பண்ண முடியாது, எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கூட கொடுக்க கூடாத நிலையில எவ்ரிதிங் வாஸ் க்ளோஸ்ட். அவ்வளவுதான், வாழ்க்கையே இருண்டு போய், அவ்வளவுதான், இனிமேல் நமக்கு இந்த ஊழியம் இல்லை,
அவ்வளவுதான், நம்ம ஏதாவது வேற வேறு பார்த்து போக வேண்டியதா என்று சொல்லி வருகிற நிலையில கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இது கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் வாழ்க்கையில் விளிம்பிலே வந்து நிற்கிறீங்க. ஒரு வியாதியின் விளிம்பிலே நிற்கிறீங்க, கடன் விளிம்பிலே நிற்கிறீங்க, என்ன டிசிஷன் எடுப்பதுன்னு தெரியாம விளிம்பில் நிற்கிறீங்க. ஓ, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, நான் அங்க போறேன், மருத்துவத்துல போறேன், அங்க போறேன், எங்க போனாலும் சரி அங்கெல்லாம் மூடிதான் கிடக்கும். ஆனா ஆண்டவர் திறந்தாதான் அதெல்லாம் திறக்கும். ஆண்டவர் சில நேரங்களிலே திறப்பார், சில நேரங்களிலே ஒடிப்பார், சில நேரங்களிலே முறிப்பார், சில நேரங்களிலே உடைத்து அதை பர்ஸ்ட் பண்ணுவார். அதுல வெளிப்படுத்துற ஒரு அழகான வார்த்தை ஒண்ணு வருதுங்க. அது நான் இப்ப சொல்லிடுறேன், அது எனக்கு நிறைவேற போகிறது. நான் அதுக்கான காத்திருக்கிறேன். உங்களுக்கும் அது நிறைவேறும். அதை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் யோசிப்பேன், அநேக இடங்களிலே சொல்லக்கூடாதுன்னு யோசிப்பேன். ஆனா நான் இப்ப வைராக்கியத்தோட என்ன ஆண்டவரை நம்புறதுன்னு நான் சொல்றேன். அதுல என்ன சொல்றது தெரியுமா? 9ஆம் வசனம், நீங்களும் அதை வாசிங்க. அதனுடைய இதோ யூதரல்லாதிருந்தும் 3:9 யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். கவனிங்க, நம்ம கூட இருக்கிறவன் யாருன்னா, இவ்வளவு தடைகளை ஏற்படுத்துகிறவன் யாருன்னா, இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் நோய்களுக்கும் வறுமைகளுக்கும் பிசாசுக்கு காரணம் யாருன்னா, சாத்தானின் கூட்டத்தாரை சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து, ஆமீன் சொல்லுங்க. நீங்க ஆண்டவர் பாதத்துல விழுந்துட்டா போதுங்க. எவன்லாம் உங்களுக்கு முன்பாக நிற்கிறானோ, எவன்லாம் முடியாதுன்னு சொன்னானோ, எவனெல்லாம் உங்களை பூட்டி வைத்தானோ, உங்க கதவுகளை பூட்டி உங்க வழிகளை அடைத்து உங்க நீரூற்றுகளை துருத்தி நீங்க வளராதபடிக்கு ஈசாக்கை தடை பண்ணது போல, ஆபிரகாமை தடை பண்ணது போல எவன்லாம் தடுத்தானோ அவன்லாம் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து, நான் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறதை, நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய அன்பு என் மேல் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. கோரேஸ் மீது இருந்த அதே அன்பு ஆண்டவர் என் மேலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவன்லாம் எனக்கு விரோதமாய் எழும்பி தன் குதிகாலை தூக்கினானோ, கோலியாத் வெற்றுண்டு கிடந்தான். அவன் கால்கள் கீழே, தாவீதின் கால்கள் கீழே அவன் தலை இருந்தது. ஆமென். இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போவேன். எஸ்தர் புத்தகத்துல யாரெல்லாம் மொர்தெகாய் வெறுத்த, ஆமோன் வெறுத்தான், அவனை தூக்கு மரத்திலே கொண்டு போட பார்த்தான். எதுக்கு தெரியுமா? ஆமானை பணிந்து கொள்ளவில்லை என்பதற்காக. ஆனா மொர்தெகாய், என் தேவனை தவிர ஒருவனையும் பணிய மாட்டேன் என்று தலை நிமிர்ந்து நின்றதுனால ஆகாஸ்வரி ராஜாவுக்கு தூக்கம் போயிற்று. இரவெல்லாம் தூக்கத்தை கலைத்தார் ஆண்டவர். அப்போ நாளாகம புத்தகத்தை டைரியை கொண்டு வாங்க. அப்ப சில வாசிக்கும் பொழுது கோயின்சிடா, தற்செயலாக அல்ல, ஆண்டவருடைய வழி நடத்தல்படியே அங்க மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றினது அவனை எழுதப்பட்டிருந்தது. ராஜா சேவகர்கள் அவனுடைய வேலைக்காரல கேட்கிற, அவனுக்கு ஏதாவது செய்துட்டுமா? இல்ல, செய்யல. அவனுக்கு செய்யுங்க. இதுதாங்க வாழ்க்கை. உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உங்க கால்களில் வந்து பணிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நிச்சயம் இது நடக்கும். நம் சாட்சியா இருக்க போகும். இன்றைக்கு எல்லா கதவுகளும் கர்ப்பங்கள் திறக்குது. ஹார்ட்ல இருக்கிற அடைப்புகள் ஓப்பன் ஆகுது. நிறைய வெயின்ல அடைப்புகள் ஓப்பன் ஆகுது. நடக்க முடியாத கால்கள் நடக்குது. ஏனென்றால் அவர் பாதை அதான் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. கோணலானவைகளை
எவையெல்லாம் கரடா முரடா இருக்கிறதோ, யாரெல்லாம் கரடு முரடா கோணலாம் வாழ்க்கையில வராங்களோ, வீட்டுல எல்லாம் சரி செய்யப்படும். இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில நான் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஒரே ஒரு விசுவாசம் மாத்திரம் தான். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, கோரேசை போல கர்த்தரே தேவனே கர்த்தர் என்று விசுவாசிக்கிறேன். ஆமாண்டவரே, உண்மை விசுவாசிக்கிறேன். உன்னை விசுவாசிக்கிறவன் பதறான். வெளிப்படுத்தல் 3 சொல்லியிருக்கிற அந்த 9-10 வசனங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். இதோ திறந்த வாசல் முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் போட்ட மாட்டான். திறந்திருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் அவர் நம்ம காலடியிலே கொண்டு வந்து போடுவார். எல்லா வியாதிகள் மறையும், நோய்கள் மறையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.